தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் நாம பார்க்கக்கூடியது இலக்கண பகுதி. இலக்கண பகுதியில் புணர்ச்சி விதிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். அப்போ புணர்ச்சி விதிகள் அப்படின்றது ஒரு இரண்டு விதமான சொற்கள் சேரும் பொழுது அது எந்த மாதிரியான ஒரு புதுமையான ஒரு அமைப்பை உருவாக்குது, அதன் கீழ் என்னென்ன விதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்னது இந்த புணர்ச்சி விதிகள். அப்போ ரெண்டு சொற்கள் அதுக்கு தேவை. ஒரு சொல் எனக்கு தேவைன்னா பல எழுத்துக்கள் சேர்ந்தது தான் ஒரு சொல்லாகுது இல்லையா? அந்த வகையில் நம்ம பேசிக்ஸ்ல இருந்து போயிடலாம். அங்கே நாம யாரை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா எழுத்து அப்படின்றவங்களை பத்தி தான். நன்னூலார் என்ன சொல்றாரு, தமிழ்ல 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கிறதா சொல்றாரு. அப்ப நம்ம வாயிலிருந்து வெளிவரக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஆகப்பெரிய அர்த்தத்தை இந்த தமிழ் எனக்கு கொடுத்துருது அப்படின்றதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்ப ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அந்த சொல்லை பிரிச்சு பார்க்கும்போது எனக்கு வெவ்வேறு விதமான அர்த்தங்கள் கிடைக்குது. ஆச்சரியத்துக்குரியதா இருக்குது. சொல் ஒண்ணுதான், ஆனா அதுக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கு. பயன்படுத்தக்கூடிய இடத்தை பொறுத்து அர்த்தம் மாறுது அப்படின்றது ஆச்சரியத்துக்குரியது தான் இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரியான சில எடுத்துக்காட்டுகளோட நமக்கு புத்தகங்களில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த வகையில் எழுத்து பற்றி நன்னூலார் என்ன சொல்கிறாரு, எழுத்து இலக்கண பிரிவுகள் அப்படின்னு ஒரு 12 வகையான பிரிவுகளை நமக்கு முதல்ல அறிமுகப்படுத்துகிறார். அது என்னென்ன அப்படின்னா எண், பெயர், முறை, பிறப்பு, உருவம், மாத்திரை, முதல் ஈறு, இடைநிலை, போலி. ஸோ இது வரைக்கும் ஒரு 10 வகை சொல்லியிருக்கிறாரு. போலி என்றா பதம் புணர்வு என 12 பாற்று அதுவே அப்படின்னு மொத்தம் ஒரு 12 வகையை அடையாளப்படுத்துறார். இதுல என்ன சொல்றாங்க, இந்த எண்ணிலிருந்து போலி வரை எழுத்தினுடைய அகத்திலக்கணம் சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அகத்திலக்கணம்னா அகம்னா என்னது, உள்ளார்ந்த அமைப்பு சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பதம் புணர்வு அப்படின்றது என்னது, புறத்திலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பதம் அப்படின்னா என்ன, ஒரு சொல்ல குறிக்கிறது இல்லையா? சொல்ல பதம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க. நாம ஏற்கனவே இலக்கணத்துல படிச்சிருக்கிறோம். பதத்தினுடைய வகைகளா பகுபதம், பகாபதம் அப்படின்லாம் படிக்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அதனுடைய வெளிப்புற அமைப்பை 2ஆ உடைக்குது இல்லையா? அதனாலதான் இது என்ன சொல்றாங்க, புறத்திலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. பதமும் புணர்வும் புறத்திலக்கணத்தை விவரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தமிழ் எழுத்துக்கள் அப்படின்றது எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப அழகா நமக்கு கொடுத்துருப்பாங்க. எழுத்துக்கள் எப்படி உருவாயிருக்கும் பொதுவா சிந்திச்சோம்னா, மனிதனுங்க பிறக்கிறான், அவன் காட்டுக்கு போய் வேட்டையாட ஆரம்பிக்கிறான், இல்லைன்னா கையில கிடைச்சதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். எங்கேயோ ஒரு விஷயம் நடந்திருக்குது, ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கட்டும், இல்லைன்னா அவனுக்கு நேர்ந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், அதை சக மனுஷன்கிட்ட தெரியப்படுத்துறதுக்கு சைகைகளை பயன்படுத்துகிறான். சைகைகளை பயன்படுத்துறது கடந்து சுபத்தில் கிறுக்க ஆரம்பிக்கிறான். அந்த கிறுக்கல்கள் நாளடைவில் ஒழுங்குமுறைப்படுத்தப்படுது. இந்த விஷயத்துக்கு இந்த சிம்பிள் தான் அப்படின்னு ஒரு வடிவங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த வடிவங்கள் காலப்போக்கில் எழுத்தா மாறுது. அந்த எழுத்துக்கு ஒரு சப்தம் கொடுக்குறாங்க. அந்த சப்தமானது காலப்போக்கில் உச்சரிப்பா மாறுது. அப்படிதான் ஒரு மொழி அப்படின்றது உருப்பெறுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கல ஒரு அசம்ஷனா இந்த இடத்துல ஒன்று நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஆ அப்படின்ற ஒரு எழுத்து இந்த வடிவத்தில் இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா இருக்கும் அப்படின்றது. என்ன சொல்றாங்க, எழுத்து, சொல், சொற்றொடர் என 3 ஒரு மொழியினுடைய அடிப்படை உறுப்புகள். ஆ அப்படின்றது எழுத்து, அன்பு அப்படின்றது சொல், அன்பே தெய்வம் அப்படின்றது சொல் தொடர். அதைத்தான் நம்ம எப்படி சொல்றோம், சொற்றொடர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த மொழியினுடைய பயன்பாடு அப்படின்றது இப்படிதான் நமக்கு அடிப்படையா ஆரம்பிக்குது. அது எந்த அளவுக்கு நமக்கு முத்தி போயிடுச்சு அப்படின்னா, மேங்கோன்னு நாம எல்லாரும் சொல்லும்போது நமக்கு எச்சில் ஊறாது. மாங்கா அப்படின்னு நாம தமிழ்ல சொன்னோம் அப்படின்னா நமக்கு எச்சில் ஊறும் இல்லையா? அதுதான் அந்த மொழியினுடைய அருமை அப்படின்னு சொல்லலாம், நம்முடைய தாய்மொழியினுடைய தாக்கம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு எழுத்து அப்படின்றது பல எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சொல்ல உருவாக்குது, பல சொற்கள் சேர்ந்து ஒரு சொற்றொடரை உருவாக்குது. அடிப்படையான விஷயம் தெளிவுதான் இல்லைங்களா? அந்த சொல்லத்தான் நான் எப்படி குறிக்கிறேன், மொழி, பதம், கிளவி, வார்த்தை அப்படின்னு குறிக்கிறேன். சொற்றொடர்கள், அதாவது பல சொற்கள் சேர்ந்து ஒரு சொற்றொடர் அமைக்கிறாங்க. அதை நான் என்ன சொல்றேன், ஸ்டேட்மெண்ட், வாக்கியம் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? இந்த எல்லா எழுத்துக்களுக்கும் அடிப்படையானது என்னது, ஒலி, சவுண்ட் அப்படின்றத வச்சுதான் அந்த மொழியினுடைய அமைப்பு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ண முடியுது. இதுல
இந்த ஆ அப்படின்ற எழுத்தை எதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த ஆ அப்படின்ற எழுத்துக்கு பின்னாடி இந்த கோடு இருக்குது இல்லைங்களா, அதை எதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னா, பழங்காலத்துல வேட்டையாடுவதற்கு மனிதன் முதுகில் சுமந்த அம்புக்கூட்டை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்முடைய வாழ்வியல் இந்த பகுதியில இருந்துதான் இப்படிதான் நம்ம வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னு எடுத்து எம்புகிற ஒரு அடையாளமாக இந்த முதல் எழுத்து அப்படின்றது இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ஆ அப்படின்னா டக்குன்னு ஞாபகம் வர்ற சொல் என்னது? அம்மா அப்படின்றது தான் இல்லையா? அப்ப அம்மா கிட்ட இருந்து தான் ஒரு மனுஷன் துவங்குறான். ஆ அப்படின்ற எழுத்துல இருந்து தான் தமிழானது துவங்குகிறது, உயிரெழுத்தாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இதுல உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12, மெய்யெழுத்துக்கள் 18 இல்லையா? அப்ப உயிரும் மெய்யும் இணைந்து உருவாகக்கூடியது தான் என்னது? உயிர் மெய் எழுத்துக்கள். அப்போ 12 × 18 216 எழுத்துக்கள். இது கடந்து எனக்கு ஆயுத எழுத்து, தலையை இடமாக கொண்டு பிறக்கக்கூடிய ஆயுத எழுத்து அப்படின்னு நாம படிக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ மொத்தம் தமிழில் எனக்கு 247 எழுத்துக்கள் இருக்கு. இந்த 247 எழுத்துக்களில் தான் 42 ஓரெழுத்து ஒரு மொழி, அதில் 40 நெடில் தான், 2 தான் குறில். அந்த 2 குறில் எழுத்துக்கள் என்னது? நோ அப்படின்றதும் து அப்படின்றதும். சரிங்களா? ஸோ அப்போ நாம் அதை உள்ளே படிக்கும்போது டீட்டெயில்டாக படிக்கலாம். 2 குறில் எழுத்துக்கள், 40 நெடில் எழுத்துக்கள் மற்றும் 42 ஓரெழுத்து ஒரு மொழி. அப்போ இந்த எழுத்துக்களை எனக்கு ஒரு 2ஆக பிரிக்கிறாங்க. முதல் எழுத்து சார்பெழுத்து. சார்பெழுத்துனா என்ன? சார்ந்து இருக்கிறது, டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. அப்ப 2 எழுத்துக்கள் சேர்ந்தால் இன்னொரு எழுத்து பிறக்கும் அப்படின்னா அந்த எழுத்து தான் சார்ந்து இருக்குது இல்லையா? அப்ப முதல் எழுத்து அப்படின்றது யாரையும் சாராம தனிச்சு நிற்கக்கூடிய வல்லமை பெற்றது. அப்படி எதை சொல்றாங்க? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. 12 18 எவ்வளவு? 30 எழுத்துக்கள். அப்ப முதல் எழுத்துக்கள் தான் இவங்க. சரியா? அப்ப 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவையே தமிழ் மொழியின் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு அடிப்படை காரணமாக உள்ளது. முதல் எழுத்துக்களை சார்ந்து தோன்றும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். இந்த சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். பின்னாடி அதை நாம பார்க்கலாம். உயிரும் உடம்புமாம் 30 முதலே அப்படின்னு நன்னூலார் சொல்றாரு. உயிரெழுத்துக்கள் 12. உடம்புன்னு என்ன சொல்றாரு? நம்முடைய மெய்தான உடம்பு. உடலமை என்ன சொல்லுவோம்? மெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 தான் முதல் எழுத்துக்கள் தோன்றுவதற்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எழுத்துக்களினுடைய அடிப்படை இதுதான். இதை பற்றின ஒரு புரிதல் இருந்தால் போதுமானது. சரிங்களா? ஸோ அப்போ இதை வச்சுட்டு தான் நாம் அடுத்து டாபிக்குள்ளே போக போகிறோம். பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல் அப்படின்றது நிறைய நேரங்களில் நிறைய கேள்விகள் இந்த பகுதியில் இருக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய பிரித்தெழுதுக்கு 2-3 ஆன்சர் வச்சுட்டு எதுன்னு குழம்புற கோஷ்டி தான் நம்ம எல்லாருமே. அப்போ எது தான் வரும் இதில் அப்படின்றது. சரியா? அப்போ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. பகுபத உறுப்பிலக்கணம் நீங்கள் படிப்பீங்க, பிரித்தெழுதுக நீங்கள் படிப்பீங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா? பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்றது ஒரு சொல்லை பிரித்து போடும். சரிங்களா? பிரித்தெழுதுதல் அப்படின்றது ஒரு சொல்லை 2 சொல்லாக பிரிக்கும். ஆனால் அந்த 2 சொல்லுக்குமே எனக்கு என்ன இருக்கும்? முழுமையான அர்த்தம் இருக்கும் அப்படின்றது தான். சரியா? பிரித்தெழுதுக அப்படின்றது நீங்கள் ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது எனக்கு இந்த தனிச்சொல்லுக்கும் அர்த்தம் இருக்கணும், இந்த தனிச்சொல்லுக்கும் அர்த்தம் இருக்கணும். அதுதான் சரியான முறை. அதை விட்டுட்டு இப்படி பிரிக்கலாம் விதிப்படி அப்படின்னு நாம் சொல்லவே முடியாது. ஏன்னா நன்னூலாரினுடைய விதிப்படி நீங்கள் எந்த ஒரு சொல்லை பிரித்தாலும் பிரித்த ஒரு பகுதி நிச்சயமாக ஒரு முழுமையான அர்த்தம் தருவதாகத்தான் இருக்கும். சரியா? அப்போ அர்த்தத்தோட தான் நான் பிரிக்கணும். சிலை அழகு பிரிக்கிறேன் அப்படின்னா சிலைக்கு தனியாக எனக்கு அர்த்தம் உண்டு, அழகு ஒரு காம்ப்ளிமெண்ட் வேர்டு இல்லையா? அதுக்குமே எனக்கு தனியாக அர்த்தம் இருக்குது. சரியா? அது இல்லாமல் பிரிக்கவே கூடாது. முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, தமிழை பொறுத்த மட்டுக்கும் ஒரு சொல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. சரியா? ஆனால் இந்த பிரித்தல்களை நம்ம உள்ள டெப்த்தாக பின்னாடி பயிற்சி பகுதிகள்லாம் பார்க்கும்போது பார்ப்போம். ஒரு சொல் அப்படின்றது உங்களுக்கு செய்யுள் பகுதியில் என்ன அர்த்தத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றது தெரிஞ்சாதான் அதை தெளிவுபட பிரிக்க உங்களுக்கு முடியும். அப்போ என்ன பண்ணணும்? தமிழ் புத்தகங்கள்ல இருக்கிற வார்த்தைகள் பற்றின ஒரு புரிதல் நமக்கு நிச்சயமா இருக்கணும். ஒரு செய்யுள் பகுதி இருக்குது அப்படின்னா
இந்த செயல் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும் அப்படின்னு மனப்பாடம் பண்ண சொல்லலை, ஒரு ரீட் பண்ணிடுங்க, அதை பற்றின புரிதல் இருக்கணும். சரியா? மூன்றாவது விஷயம், எல்லா பகுதியிலையும் நம்ம என்ன பண்ணுவோம், தெளிவுபட படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பயிற்சி பகுதிக்கு போவோம். இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக மட்டும் நான் சொல்கிறேன். பின்னாடி நமக்கு பயிற்சிக்கு கொடுத்துருக்காங்கல்ல, 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அதை ஒரு தடவை ரீட் பண்ணிடுங்க, வாசிச்சுட்டு இந்த பகுதிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு தெளிவு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு சொல் இருக்குது, அதுக்கு நான் ஒரு விதியை கொண்டு போய் அதில் அப்ளை பண்ணுறேன், வேறொரு விதியும் அதற்கு நிச்சயமாக பொருந்தி இருக்கும், அதையும் அப்ளை பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல தான் நாம் இந்த கேள்விக்கான பதிலை எப்படி படித்து வச்சுக்கிறோம், தேர்வு நோக்கத்தில் படித்து வச்சுக்கிறோம். சரியா? அப்போ தேவையில்லாத விஷயங்களை போட்டு இதில் நாம் குழப்பிக்காமல் தேர்வு நோக்கில் கேள்விகள் இதுவரைக்கும் எப்படி கேட்கப்பட்டிருக்கு, எந்த மாதிரி கேள்விகள் வரும் அப்படின்றத அடையாளப்படுத்தி நாம் இந்த பகுதியில் நாம் படிக்க போகிறோம். அது கடந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிகள் அத்தனையும் பார்த்து அதற்குரிய எடுத்துக்காட்டுகளையும் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ கொஞ்சம் மெல்ல போயிடலாம். இந்த பகுதி மட்டும் புணர்ச்சி, நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் சேர்வதுதான் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிலைமொழி அப்படின்னா ஒரு பிரித்தெழுதுகளை எனக்கு முதல்ல இருக்கக்கூடிய சொல் தான் என்னது, நிலைமொழி. வருமொழி அப்படின்னா இரண்டாவது இருக்கக்கூடிய சொல் தான் வருமொழி. இதில் என்ன சொல்கிறாங்க, நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து, ஈற்றுனா என்னது, கடைசி எழுத்து. சரியா? வருமொழியினுடைய முதல் எழுத்து, முதல் எழுத்துனா முதல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய எழுத்து. சரியா? அப்போ இதற்கு நேரடியாக கடைசி எழுத்துன்னு அர்த்தம் புரிஞ்சுக்க கூடாது. நிலைமொழியின் கடை எழுத்துன்னு கொடுத்துருக்கலாம் இல்லையா, ஈற்றெழுத்துன்னு கொடுக்கலாம். ஈற்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பாருங்க, இதில் சிலை அப்படின்றதுல என்னது இருக்கு, லை. இந்த லையை நான் எப்படி பிரிக்கலாம், இல் கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கலாம். சரியா? இப்போ நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்துனா எனக்கு லை கிடையாது, என்னது, ஐ தான். சரியா? அப்போ அந்த சொல்ல அந்த கடைசி எழுத்தை பிரிக்கும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஈற்றெழுத்து தான் உண்மையான நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து. சரி, அப்போ வருமொழியினுடைய முதல் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. வருமொழியினுடைய முதல் எழுத்து எனக்கு உயிரெழுத்தாக இருந்தால் அதை எப்படியே எடுத்துக்கலாம். சரியா? ஒருவேளை உயிர்மை எழுத்தாக இருந்துச்சுன்னா, எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்க, வாழை மரம் அப்படின்னு இருக்கு. இதை நான் எப்படி பிரிக்கலாம், இம்மு கூட்டல் ஆ தான் எனக்கு என்னது, மா. அப்போ வருமொழியினுடைய முதல் எழுத்து என்னது இந்த இடத்துல, இம் அப்படின்றது தான். சரியா? அப்போ தெளிவுபட புரிஞ்சு வச்சுக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட கொஞ்சம் கவனித்து படித்தோம்னா பின்னாடி வரக்கூடிய மிகப்பெரிய தவறுகளை நம்ம பெரிய அளவில் குறைக்கலாம். சரிங்களா? நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் சேர்வது புணர்ச்சி. ஈற்றெழுத்து ஐ, வருமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஆ சேர்ந்துட்டாங்க இல்லையா, சேர்ந்து ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கு. அதுதான் எனக்கு என்ன சொல்கிறாங்க, புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புணர்ச்சி அப்படின்றது இரண்டு சொற்களுக்கு இடையில் நிகழக்கூடிய மாற்றம். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அத்து உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உயிரீற்று புணர்ச்சி அப்படின்றது என்னது, நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருக்கணும். இங்கே ஈற்றெழுத்து என்னது, ஐ அப்படின்றது தான். அப்போ நான் இதை என்னென்னு எழுதலாம், உயிரீறு அப்படின்னு எழுதலாம், அல்லது உயிர் ஈற்று புணர்ச்சி அப்படின்னு எழுதலாம். சரியா? ஸோ அப்போ அதற்கான எடுத்துக்காட்டாக இது கொடுக்குறாங்க. தொடர்ந்து பாருங்க, நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அத்து மெய்யீற்று புணர்ச்சி. அப்போ நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து எனக்கு என்னதான் இருக்கு, மண் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ மண்ணின் இருக்கிறதுனால இது மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு நான் அடையாளப்படுத்தலாமா, தெளிவு தானே. சரியா? இப்போ இதெல்லாமே பேசிக்ஸாக தான் தெரியும், இது இந்த அளவுக்கு நேரம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தெரியும். ஆனால் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது இல்லைங்களா. ஸோ அதனால கொஞ்சம் தெளிவுபட புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால நாம் கொஞ்சம் மெல்ல போகிறோம். அப்போ நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிரீற்று புணர்ச்சி, மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யீற்று புணர்ச்சி. சரிங்களா? வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதை எப்படி சொல்லலாம், உயிர் முதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உயிரெழுத்து தான் இருக்குது இல்லையா, பொன் குட்டல் உண்டு பொன்னுண்டு அப்படின்னு ஆயிருக்கு. இது என்ன விதி அப்படின்றதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம்.
இப்போ நாம் என்ன பார்க்குறோம், ஜஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டுகள் மட்டும் பார்க்குறோம். சரியா? பொன் உண்டு அப்படின்றது. அப்போ இது உயிர் முதல். வருமொழியினுடைய முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் என்ன சொல்லலாம்? மெய் முதல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்க, சி எப்படி பிரிக்கலாம்? இச்சு கூட்டல் இ. அப்போ எனக்கு ஒரு மெய்யெழுத்து வந்திருக்குது, அதனால மெய் முதல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ தெளிவு தானே? அப்போ உயிரீற்று புணர்ச்சினா எனக்கு என்னன்னு தெரியும், மெய்யீற்று புணர்ச்சினா எனக்கு என்னன்னு தெரியும். நிலைமொழியை பொறுத்த மட்டுக்கும் ஈற்று அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துவோம். நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் உயிரீற்று புணர்ச்சி, நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யீற்று புணர்ச்சி. அதுவே வருமொழியினுடைய முதல் எழுத்து எனக்கு உயிர் எழுத்தாக இருந்தால் உயிர் முதல் அப்படின்னு சொல்கிறேன். வருமொழியினுடைய முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் எனக்கு மெய் முதல் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? சரி, அப்போ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிடலாமா? இங்கே நிறைய சொற்கள் இருக்குது நமக்கு. சரியா? அப்போ உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு நாம் இந்த 4ல் எதை சொல்லலாம்? கலை இல்லையா? ஐ கடைசி எழுத்து, ஈற்றெழுத்து. அப்போ உயிரீறு அப்படின்னு இதை சொல்லலாம் இல்லையா? அப்போ மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்றதுக்கு எதை சொல்லலாம்? அங்கே பாருங்க, வில்கொடி இல் அப்படின்றது எனக்கு மெய்யெழுத்து ஈற்றெழுத்தாக இருக்குது, அதனால மெய்யீற்று புணர்ச்சி. இதே சொல்லலாம் வாங்கல. வருமொழியில் முதல் எழுத்து எனக்கு என்னவா இருக்குது? இக்கு. இக்கு கூட்டல் ஓ தான் எனக்கு என்னது? கோ. அப்போ இக்கு அப்படின்றத நான் என்ன சொல்லுவேன்? மெய் முதல் அப்படின்னு சொல்லுவேன். இதே இடத்துல ஒரு உயிரெழுத்து வந்திருந்துச்சு அப்படின்னா உயிர் முதல். அப்போ நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியணும், அதற்குரிய வகைகளை எனக்கு அடையாளப்படுத்த தெரியணும். சரிங்களா? நிலைமொழியும் வருமொழியும் அடையும் மாற்றங்களின் அடிப்படையில் புணர்ச்சியை இருவகைப்படுத்தலாம். அப்போ எனக்கு ஒரு 2 சொல் இருக்குது, 2 சொல் எனக்கு சேர்ந்துட்டாங்க. அப்போ அதில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த புணர்ச்சியினுடைய வகைகளை 2 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதெல்லாம்? இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி அப்படின்றது தான். இந்த விகாரம் அப்படின்னாலே உடனே ஞாபகம் வரக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கணும் அப்படின்னா மாற்றம் அப்படின்றது தான். ஸோ விகாரம் அப்படின்ற வார்த்தையை சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது மாற்றம், ஏதோ ஒரு மாற்றம் அதில் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ அப்போ 2 வகையான புணர்ச்சி 2 வகைப்படும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. மாற்றம் அப்படின்ற வார்த்தை நினைவில் இருக்கட்டும். என்ன சொல்கிறாங்க? இயல்பு புணர்ச்சியை பொறுத்த மட்டுக்கும் புணர்ச்சியின் போது மாற்றங்கள் எதுவுமின்றி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. வாழை கூட்டல் மரம் வாழை மரம், செடி கூட்டல் கொடி செடி கொடி, மண் கூட்டல் மலை மண்மலை, தாய் கூட்டல் மொழி தாய்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாற்றமும் எனக்கு நிகழலை, இயல்பாக அப்படியே சேர்ந்துருக்காங்க இல்லையா? அதான் என்னது? இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அதுதான் எனக்கு என்னது? விகாரம். மாற்றம் தான் விகாரம் இல்லையா? அப்போ அந்த விகார புணர்ச்சி 3 வகைப்படும். மாற்றம் என்னென்னலாம் நிகழலாம் அப்படின்னா, புதுசாக ஒரு வார்த்தை எழுத்து உருவாகலாம், இல்லை இருக்கக்கூடிய எழுத்து வேறு விதமாக மாறலாம், இல்லை அப்படின்னா இருக்கக்கூடிய எழுத்து காணாமலே போயிடலாம். இந்த 3 வகை தானே இல்லையா? அதைத்தான் நமக்கு சொல்கிறாங்க. புதியதாக ஒரு எழுத்து அந்த இடத்துல தோன்றிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தோன்றல் விகாரம். ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறிடுச்சு அப்படின்னா திரிதல் விகாரம். நடுவில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து காணாமலே போயிடுச்சு அப்படின்னா அது என்னது? கெடுதல் விகாரம். இப்போ இந்த 3 பேருக்கும் உண்டான எடுத்துக்காட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு விஷயம், இது ரொம்ப அடிப்படையான பகுதி, சுலபமானது அப்படின்னு யோசிச்சிட வேண்டாம். புணர்ச்சி விதி தெளிவுபட தெரிஞ்சாதான் அங்கே தோன்றல் நடந்திருக்கா, திரிதல் நடந்திருக்கா, கெடுதல் அப்படின்ற ஒன்று நடந்திருக்கா அப்படின்னு நம்மால் அடையாளப்படுத்த முடியும். சரிங்களா? இப்போ பார்க்கலாமா? நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எடுத்துக்காட்டு என்னது? தமிழ் கூட்டல் தாய். என்ன சொல்கிறாங்க? தமிழ் தாய், இத்து அப்படின்ற ஒரு ஒற்றெழுத்து எனக்கு தோன்றியிருக்கு, தோன்றல் விகாரம். நுழைவு கூட்டல் தேர்வு, நுழைவு தேர்வு இல்லையா?
நம்ம தமிழ் புக்கில் போட்டிருப்பாங்க பொது கூட்டல் தமிழ் இல்லையா, மேலே போட்டிருக்காங்கல்ல பொது கூட்டல் தமிழ், என்னது பொது தமிழ் அப்படின்னு சேர்ந்துடும் இல்லையா. அப்போ எனக்கு இத்து அப்படின்ற ஒரு எழுத்து அங்கு தோன்றுவதனால் அது என்ன சொல்லலாம், தோன்றல் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து வாங்க. நிலைமொழியும் வரும் மொழியும் இணையும் போது ஓரெழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அப்ப இதற்குண்டான விதிகள் இருக்கு. விதிகள் நாம பின்னாடி நிச்சயமா பார்க்க போறோம். எடுத்துக்காட்டுகள் மட்டும் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். வில் கூட்டல் கொடி எனக்கு எப்படி மாறுது, இந்த லகரம் ரகரமா மாறுது. ஏன் லகரம் ரகரமா தான் மாறணுமா, வேற எழுத்தா மாறக்கூடிய அவசியம் இல்லையா அப்படின்னு கேட்டா அதற்கு விதிகள் நாம பின்னாடி படிப்போம். இந்த இடத்துல நாம திரிதல் விகாரத்துக்கு உண்டான விதியை மட்டும் பார்க்குறோம். லகரம் ரகரமா மாறி இருக்குது, அதான் என்னது திரிதல் விகாரம். பல் கூட்டல் பசை அப்படின்றது நமக்கு எப்படி மாறி இருக்குது, பற்பசை அப்படின்னு மாறி இருக்குது இல்லையா. ஸோ அப்போ இதுவும் என்னது திரிதல் விகாரத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கொடுத்து என்ன மாற்றம் இங்கு நடந்திருக்குது அப்படின்னா திரிதல் அப்படின்னு நமக்கு அடையாளப்படுத்த தெரியணும். சரி, இன்னொருத்தரையும் பார்த்துட்டு வந்துடலாம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறைவது கெடுதல் விகாரம். என்ன சொல்றாங்க, மனம் கூட்டல் மகிழ்ச்சி சேர்த்து எழுதும் போது எனக்கு இந்த மகரம் காணாம போயிடுது. சரியா, மனமகிழ்ச்சி அப்படின்னு ஆயிடுது. புறம் கூட்டல் 400 புறநானூறு அப்படின்னு ஆயிடுது இல்லையா. அப்போ எனக்கு இந்த ஒற்றெழுத்து அப்படின்றது காணாமல் போயிடுச்சு. அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன், கெடுதல் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஒரு சேர்த்தெழுதுக கொடுத்து அங்கே என்ன புணர்ச்சி நடந்திருக்குது அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டால் நமக்கு அடையாளப்படுத்த தெரியணும் அப்படின்றது தான். சரிங்களா, அடிப்படையான எடுத்துக்காட்டு. சரி, இப்போ கேட்குறேன், இந்த வில் கொடி அப்படின்ற ஒரு சொல் கொடுத்து நம்மக்கிட்ட என்ன விகாரம் அப்படின்னா நம்மள நிறைய பேர் திரிதல் போடுவோன்னு வச்சுப்போம். ஆனால் அதே நேரத்தில் இப்படியே இதை சொல்லலாம்ல, வில் கொடி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இல் அப்படின்ற அந்த எழுத்து காணாம போயிருக்கு, அதனால கெடுதல் விகாரம் இங்கே நடந்திருக்கு. அதே நேரத்தில் இர் அப்படின்ற ஒரு எழுத்து எனக்கு தோன்றி இருக்கு, அதனால தோன்றல் விகாரமும் நடந்திருக்கு அப்படின்னு இந்த பகுதிக்கு நாம் பதில் எழுதலாம் இல்லையா. ஆனால் அது நிச்சயமாக தவறு. இந்த லகரம் ரகரமாக ஏன் மாறுச்சு அப்படின்ற காரணத்தை நாம் பின்னாடி படிக்க போகிறோம். சரியா, அது ஒரு விதிகளாக படிக்க போகிறோம். இந்த இடத்துல இதற்குரிய எடுத்துக்காட்டை மட்டும் தெளிவுபட பார்த்து வச்சுக்கோங்க. அப்போது எழுத்துக்களை பற்றி பார்த்தோம். அதே நேரத்தில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளை புணர்ச்சி பற்றி பார்த்தோம். புணர்ச்சியில் உயிரீற்று புணர்ச்சினா எனக்கு என்னன்னு தெரியும், மெய்யீற்று புணர்ச்சினா என்னன்னு தெரியும், உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த புணர்ச்சி அப்படின்றத இரு வகைப்படுத்துகிறாங்க, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா ஏற்கனவே பார்த்துருக்கிறேன், எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் புணர்வது இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சினா என்ன சொல்றாங்க, 3 வகையான விகார புணர்ச்சி: தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல்னா ஒரு எழுத்து தோன்றுவது, திரிதல்னா ஓர் எழுத்து வேறொரு எழுத்தாக மாறுவது, கெடுதல் அப்படின்னா ஒரு எழுத்து காணாமலே போயிடுது அப்படின்றது தான் பேசிக்கான விஷயம் இல்லையா. அதற்குரிய எடுத்துக்காட்டை மட்டும் இந்த பகுதியில் பார்த்துக்கலாம். விதிகளை நம்ம பின்னாடி பார்க்குறோம். இந்த புணர்மொழியினுடைய இயல்பு அப்படின்னு நமக்கு ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடு கீழே நமக்கு இந்த நாளையும் கொடுத்துருப்பாங்க. இங்கே படித்ததை தான் இங்கே நாம் அப்ளை பண்ண போகிறோம். சரியா, உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னு பார்த்தோமா, கலை அப்படின்றது என்னது, நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து ஐயா இருக்குது, அதனால் நான் என்ன போட்டிருக்கிறேன், உயிரீறு அப்படின்னு போட்டிருக்கிறேன். நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து ஒற்றெழுத்தா இருக்குது, இன் இருக்குது, அதனால் மெய்யீறு அப்படின்னு எழுதியிருக்கிறேன். வாழை கூட்டல் இலை, வருமொழியினுடைய முதலெழுத்து உயிரெழுத்தா இருக்கு, அதனால உயிர் முதல். வருமொழியினுடைய முதல் எழுத்து இம்மு கூட்டல் ஆதானம்மா, அப்போ மெய்யெழுத்தா இருக்கு, அதனால மெய் முதல் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா, அப்போ இந்த முதல் 2 சொல்லல வருமொழிக்கு எழுதிட்டோம், நிலைமொழிக்கு எழுதிட்டோம். வருமொழிக்கு என்ன எழுதலாம், இங்கே எனக்கு உயிர் எழுத்து இருக்கு. அப்போ நிலைமொழியை பொறுத்த மட்டுக்கும் உயிரீராக இருந்தாலும் வருமொழியை பொறுத்த மட்டுக்கும் இவங்க யார், உயிர் முதல் அப்படின்னு எழுதிக்கலாமா. சரிதானே, ஏன்னா வருமொழியில் உயிர் எழுத்து முதல் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், மெய்யீற்றெழுத்து இருந்தாலும்
வருமொழியில் பாருங்க இக்கு, இங்கேயுமே எனக்கு என்னது மெய்யெழுத்து தான் முதல்ல வந்திருக்கு. இக்கு கூட்டல் ஊதான கு. அப்போ நான் என்ன சொல்லலாம், இதை மெய் முதல் அப்படின்னும் எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ இதே மாதிரி கீழே உள்ள ரெண்டை நீங்கள் சொல்லி பாருங்கள். வருமொழிக்கு இங்கே ஏற்கனவே உயிர் முதல் அப்படின்னு எழுதிட்டோம். அப்போ இங்கே வாழை அப்படின்றது தான் இருக்குது. அப்போ ஐ அப்படின்றது தான் ஈற்றெழுத்து. அப்போ உயிரீரு அப்படின்றது தான் சரிதான். அதே மாதிரி இங்கேயுமே என்னது வாழை கூட்டல் மரம், இங்கேயுமே ஐ தான் ஈற்றெழுத்து. இதுவுமே எனக்கு என்னது உயிரீரு தான். சரியா? அப்போ ஒரு சொல் பார்க்குறோம் அப்படின்னா அதில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்றத புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது கடந்து நாமளும் கொஞ்சம் பயிற்சி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து வருமொழி முதல் எழுத்து அடிப்படையில் 4ஆக பிரிக்கலாம். எப்படி 4ஆக பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, உயிர் முன் உயிர் அப்படின்றாங்க. எப்படி? மணி கூட்டல் அடி. இந்த மணியை பிரித்தா எனக்கு என்ன வரும்? இன் கூட்டல் ஈ வரும். அப்போ உயிர் ஈறு. சரியா? வருமொழியில் முதல் எழுத்தும் உயிர் எழுத்தாக இருக்குது. அதைத்தான் என்ன சொல்கிறாங்க? உயிர் முன் உயிர் அப்படின்றது. சரியா? அதே மாதிரி பாருங்கள், பனி இன்னு கூட்டல் ஈ அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. வருமொழியில் காற்றை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க? காவை இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இங்கே எப்படி எழுதலாம்? உயிர் முதல் மெய் அப்படின்னு எழுதலாம் இல்லையா? அப்போ உயிர் முன் மெய். இங்கே ஆள் கூட்டல் இலை. ஈ அப்படின்றது உயிர் எழுத்து, இல் அப்படின்றது மெய் எழுத்து. அப்போ மெய் முன் உயிர் அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, மரம் கூட்டல் கிளை அப்படின்றது இங்கே இம் இருக்கு. கீ எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஈ அப்படின்னு நாம் பிரிக்கலாம். அப்போ என்ன எழுதலாம்? மெய் முன் மெய் அப்படின்னு எழுதலாம். புரிஞ்சிச்சா? ஸோ அப்போ ரொம்ப அடிப்படையான விஷயந்தான். உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய். சரிங்களா? ஸோ அப்போ கேள்விகள் இந்த பகுதியிலேருந்து கேட்கும்போது ரொம்ப அதிபுத்திசாலித்தனமாக யோசிக்காமல் பேசிக்காக தேர்வு நோக்கில் இதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு ரொம்ப சுலபமாக கடந்து போயிடலாம். சரிங்களா? ஓரெழுத்து சொல்லில் மட்டும் உயிரீறு வெளிப்படையாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஓரெழுத்து ஒரு மொழி. நமக்கு என்னது? தீ. தீனா எதை குறிக்கக்கூடியது? நெருப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். தீ கூட்டல் பிடித்தது நமக்கு புணர்ச்சியில் எப்படி அமையுது? தீ பிடித்தது அப்படின்னு அமையுது. அதே நேரத்தில் ஓரெழுத்து சொல்லாக உயிர்மை எழுத்து வரும் பொழுது இப்பு கூட்டல் ஊ என பிரித்து உயிரீற்றை காணுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பூ அப்படின்றத பிரிக்கும்போது எனக்கு என்ன ஆகுது? இப்பு கூட்டல் ஊ. தீ அப்படின்றத பிரிக்கும்போது எனக்கு எப்படி மாறும்? இத்து கூட்டல் இ. அப்போ ரெண்டுமே என்னது? எனக்கு உயிரீறு அப்படின்றத இந்த பகுதியில் நான் சுலபமாக அடையாளப்படுத்திடலாம். ஒரு எடுத்துக்காட்டாக தான் இதை நமக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் பாருங்கள், உடல் ஓம்பல் அப்படின்றது எனக்கு எப்படி சேருது? உடலோம்பல் அப்படின்னு சேருது. அதாவது ஒரு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து எனக்கு என்னவாகுது? ஒரு உயிர்மெய் எழுத்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இரண்டு சொற்கள் இணையும் பொழுது இந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழலாம். அந்த மாற்றம் ஒரே மாதிரியான மாற்றமாக இருக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் இல்லை. எடுத்துக்காட்டுக்கு உடல் குட்டல் ஓம்பல், உடல் ஓம்பல் ஒரு எழுத்து தான் மாறி இருக்கு அப்படின்னு இல்லை. நமக்கு 2-3 எழுத்துக்களும் மாறலாம். சொல்கிறாங்க, 2 சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு. விகாரம்னா என்னன்னு பார்த்துருக்குறோம், மாற்றம் அப்படின்னு பார்த்துருக்குறோம். என்னது? நாடகம் கூட்டல் கலை எனக்கு எப்படி மாறுது? நாடகக்கலை அப்படின்னு மாறுது. இந்த இடத்துல இந்த மகரம் அப்படின்றது கெட்டுருச்சு, காணாமல் போயிடுச்சு இல்லையா? அதே நேரத்தில் இக்கு அப்படின்ற இந்த மெய்யெழுத்து எனக்கு என்ன ஆயிருக்கு? தோன்றி இருக்கு. அப்போ 2 விகாரம் நடந்திருக்கா? அதுதான் சொல்கிறாங்க, கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈற்றிலுள்ள மகரமை மறைந்தது, தோன்றல் விகாரத்தின்படி இக் என்னும் மெய்யெழுத்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சேர்த்தெழுதுக நான் எழுதும் பொழுது ஒரே மாற்றம்தான் இருக்கணும், ஒரே விகாரம்தான் அதில் இடம்பெறணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களும் இடம்பெறலாம் அப்படின்றத சொல்லக்கூடியதாக தான் இந்த பகுதி நமக்கு இருக்குது. சரிங்களா? அடுத்தும் சில எடுத்துக்காட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. என்னது? உயிரீற்று புணர்ச்சி அப்படின்றது. சரியா? பல, பலா, கனி, தீ இச்சொற்களில் கடைசி எழுத்து உயிர்மை எனினும் உயிரீராக கொள்ளுதல் வேண்டும். எப்படி? பலால ஈற்றெழுத்து என்னது? ஆ, பனியில ஈற்றெழுத்து ஈ,
திணையில ஈற்றெழுத்து ஐ இல்லையா? அப்ப உயிரீற்று சொல் முன் வல்லின எழுத்துக்கள் வந்தால் அதன் மெய்யெழுத்து மிகும் அப்படின்னு சொல்றாங்க. வல்லின எழுத்துக்கள் என்ன? கசட தபர. சரிங்களா? சரிதானே? கசட தபர வல்லினம் அப்படின்னு நாம படிச்சிருக்கோம். அப்ப இந்த இடத்துல எனக்கு இந்த வல்லின எழுத்துக்கள் வந்தால் அதனுடைய மெய்யெழுத்தானது நமக்கு தோன்றும் அப்படின்றது தான். இதுல கா சா தா பா மட்டும்தான் எனக்கு வருமொழியில முதல் எழுத்தா வரும். யோசிச்சு பாருங்க, டகரத்திலையும் ரகரத்திலையும் தொடங்குற மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை அமைக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஆனால் அங்கே பொதுவாக வல்லினம் அப்படின்னு கொடுத்தாலும் வருமொழியில முதல் எழுத்து கா சா தா பா இந்த 4 எழுத்துக்களாகத்தான் இருக்கும். சரியா? அப்போ இதை ஒரு தனி விதியாக வேற நமக்கு எழுதியிருப்பாங்க. ஆனால் இதிலிருந்தே நாம் அதை புரிஞ்சுக்கலாம். உயிரெழுத்தின், அதாவது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருந்து வருமொழியினுடைய முதல் எழுத்து வல்லின எழுத்தாக, அதாவது காசா தாபாவாக இருந்தால் அதன் மெய்யெழுத்து மிகும். இங்க பாருங்க, பலா குட்டல் சுளை, பலாச்சுளை, அதோட மெய்யெழுத்து வந்துருச்சா? பனி குட்டல் போர், பனிப்போர், அதோட மெய்யெழுத்து வந்துருச்சா? திணை கூட்டல் துணை, திணை துணை, அதோட மெய்யெழுத்து வந்துருச்சா? நாடு கூட்டல் பற்று, நாட்டுப்பற்று, மெய்யெழுத்து வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ அதுதான் உயிரீற்று புணர்ச்சி. உயிரெழுத்து ஈற்றாக அமையும் பொழுது எப்படி புணர்ச்சி ஏற்படும் அப்படின்றதான். சரி, மெய்யீற்று புணர்ச்சி சொல்கிறாங்க. மெய்யீற்று புணர்ச்சி எப்படி இருக்கும்? நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால், எடுத்துக்காட்டுக்கு இந்த கீழே கொடுத்துருக்குறாங்க பால் கூட்டல் ஆடை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எனக்கு அது என்னாகும்? பாலாடை அப்படின்னு மாறிடும் இல்லையா? சொல்லின் ஈற்றெழுத்து மெய்யாக இருந்தால் அது மெய்யீறு எனப்படும். மெய்யீற்று நிலைமொழி முன் உயிர் முதல் வருமொழி சொற்கள் வந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி எனப்படும். எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, இங்க மெய்யீறு உயிர் முதல் இல்லையா என்பதனில் பால் மெய்யீற்று நிலைமொழி முன் ஆடை எனும் உயிர் முதல் வருமொழி சேரும் பொழுது மெய் உயிரோடு சேர்ந்து பாலாடை அப்படின்றது உருவாகுது. அதாவது இந்த மெய்யெழுத்து இந்த உயிரோடு சேர்ந்ததுனால பாலாடை அப்படின்ற வார்த்தை உருவாகுது. ஏன்னா மெய்யெழுத்து தனித்து இயங்காது, உயிருடன் சேர்ந்து தான் இயங்கும். முதல் எழுத்து எப்படி உருவாகுது? உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்தும் சேர்ந்து தான் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்களை உருவாக்குது. அதனால தான் 12 18 சேர்த்து 30ஐயும் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதைத்தான் விதியாகவும் இங்கே சொல்கிறாங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல்னு என்ன சொல்கிறாங்க? மெய்தான உடல், இந்த மெய்யெழுத்து தான் உடல். இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு பவனந்தி முனிவர் அவர்கள் நன்னூல் வாயிலாக நமக்கு சொல்றார். அதனாலதான் பால் குட்டல் ஆடை எனக்கு எப்படி ஆயிடுச்சு? பால் ஆடை அப்படின்னு ஆயிடுச்சு. உடல் கூட்டல் ஓம்பல் அப்படின்றது எனக்கு உடலோம்பல் அப்படின்றது ஆயிடுச்சு. அப்போ அதற்கான விதி என்ன? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ அதற்கான சில எடுத்துக்காட்டுகளும் நமக்கு கூறியிருக்கிறாங்க. உடல் மெய், இங்கு உடல் என்பது மெய் எழுத்தை குறிக்கும். நாம சொன்னதுதான் இல்லையா? எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, மலர் கூட்டல் அடி சொல்லிடலாமா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இரு கூட்டல் ஆ ராவாயிருச்சு, மலரடி. கனல் கூட்டல் எரி, கனலெரி. கடல் கூட்டல் ஓரம், கடலோரம் அப்படின்றது. அப்ப நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக இருந்து வருமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் எனக்கு எந்த விதி அப்ளை ஆகும்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற எனக்கு விதி பயன்படுத்தலாம், எனக்கு அடையாளப்படுத்த தெரியணும் அப்படின்றது தான். அடுத்து பாருங்க, கண் கல் பொன் மண் என்பனவும் மெய்யீற்று நிலைமொழிகள். சரியா? ஸோ அப்போ மெய்யீற்று நிலைமொழிகள் இவற்றின் முன் உயிர் முதல் வருமொழியாக வந்தால் மற்றொரு மெய்யும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதனுடைய ஒற்றெழுத்தானது சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு கீழே இருக்கிற இதை பார்க்கலாம். மண் குட்டல் அழகு, இந்த இன்னமும் ஆவும் சேர்ந்தா நான் உருவாயிரும். அப்போ இதை நான் எப்படி எழுதணும்? மணலகு அப்படின்னு எழுதிடலாமா? இல்லை, எனக்கு எப்படி அந்த சொல் முழுமை பெறும்? மண் அழகு அப்படின்னு தான்
முழுமை பெறும். அது என்ன இங்கே ஒரு ரூல் வருது, இங்கே ஒரு ரூல் வருது அப்படின்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த விதியை தெளிவுபட படித்து பாருங்க. தனிக்குறில் முன் ஒற்றுவரின் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்க 2 குறில் வந்திருக்கு இல்லையா, 2 குறில் முன் ஒற்று வந்திருக்கு இந்த இடத்துல. இங்கே என்ன ஆகுது, தனிக்குறில் முன் ஒற்று, தனிக்குறில் முன் ஒற்று. அதாவது மண் அப்படின்ற வார்த்தை எப்படி இருக்கு, தனிக்குறில் முன்னாடி இன் அப்படின்ற எழுத்து வந்திருக்குது இல்லையா. ஸோ அதைத்தான் இந்த பகுதியில் நமக்கு தெளிவுபட சொல்கிறாங்க. தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனிக்குறில் முன் ஒற்று வந்து வருமொழியில் உயிர் வந்துச்சுன்னா இந்த தனிக்குறில் முன் இருக்கக்கூடிய ஒற்று அப்படின்றது என்ன ஆகுமா, இரட்டும், 2 ஆகும். அப்போ எப்படி ஆயிரும், மா இன் மற்றொரு இன், ஏன்னா இரட்டிருச்சு இல்லையா, இன் கூட்டல் அழகு அப்படின்னு மாறும். இப்போ இதை சேர்த்து எழுதும்போது எனக்கு என்ன ஆகுது, மண் இந்த இன்னும் ஆவும் சேர்ந்து நாவாயிடுச்சு, மண் அழகு அப்படின்ற ஒரு அழகான சொல் எனக்கு கிடைக்கிது. சரியா, அப்போ இதையும் குழப்பிக்க கூடாது. இது 2 குறில் முன்னாடி ஒற்று வந்திருக்குது. சரியா, கனலெறி, கனல் கூட்டல் எரி, கனலெறி, கடல் கூட்டல் ஓரம், கடலோரம், மலர் கூட்டல் அடி, மலரடி. இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, தனிக்குறில்ட்டாங்க. சரியா, தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனிக்குறில் முன்னாடி ஒரு ஒற்று உயிர் வரின், இந்த தனிக்குறில் ஒற்று அப்படின்றது என்ன ஆகும், ஒற்றானது இரட்டும், 2 எழுத்தாகும். அதே மாதிரி தான் நமக்கு எந்த இடத்துலையும் மாறி இருக்கிறது, கீழே இருக்கக்கூடிய அந்த சொல்லையுமே மாறி இருக்கிறது. பல் கூட்டல் இல் கூட்டல் அழகு அப்படின்றது, இந்த ஒற்று இரட்டிருச்சு. அப்போ இல்லும் ஆவும் சேர்ந்து எனக்கு அழகா என்ன ஆயிடுச்சு, பல்லழகு அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ 2 விதி நாம் படிச்சிருக்கிறோம், 2 விதியிலையுமே தெளிவாக இருக்கிறோம் இல்லையா. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். வார்த்தை தெளிவாக இருக்கணும். தனிக்குறில் மொதல் இருக்குது, அடுத்து ஒற்று வந்திருக்கு, அதுக்கடுத்து ஒரு உயிரெழுத்து வந்திருக்குது இல்லையா. தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் அப்படின்றது. சரியா, அடுத்து போகலாமா. அடுத்து பாருங்க, உடன்படு மெய். சரியா, அது உடன்படுமை அப்படின்றத தாண்டி உடன்படுமை அப்படின்னு சொல்லலாம். உடன்படுதல் அப்படின்னா என்னது, அக்செப்ட் பண்ணுறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இல்லையா. அப்போ 2 சொல் சேரும்போது இங்கே சில மாற்றங்கள், சில அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கு. அது என்னென்ன அப்படின்றத தான் இந்த பகுதியில் நாம் பார்க்குறோம். சரியா, கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம். என்ன சொல்கிறாங்க, உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். ஒன்று சேராத உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும். இதனை உடன்படுமை அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு நாம் ஏற்கனவே பார்த்து சொல் தான் பார்க்கலாம். முதல் லைனை படிங்க. உயிரை ஈராக உடைய சொற்களின் முன், இந்த இடத்துல உயிர் தானே ஈரு, சிலை அப்படின்றதுக்கு ஐ அப்படின்ற எழுத்து தான் ஈர் இல்லையா. அப்போ உயிரை ஈராக உடைய ஒரு நிலைமொழி எழுதியாச்சு. சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். அப்போது முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கும் இல்லையா. சிலை அழகு அப்படின்னு நான் எழுதிட்டேன். அப்போ இங்கே உயிர் ஈறு தான், உயிர் முதல் தான். சரியா, வந்து சேரும் பொழுது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். சிலை கூட்டல் அழகு அப்படின்னு அப்படியே சேர்த்து எழுதிட முடியுமா, இயல்பு புணர்ச்சி மாதிரி? இல்லை. இது எப்படி மாறுது, எனக்கு சிலை அழகு அப்படின்னு மாறுதா. இந்த ஐயும் ஆவும் சேர்ந்து யா அப்படின்ற ஒரு எழுத்து உருவாயிருச்சு. விதியெல்லாம் அப்புறம் புரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த ஒரு புரிதல், அடிப்படையான புரிதல் இருக்கா? சிலை கூட்டல் அழகு, சிலை அழகு, எகரம் இந்த இடத்துல தோன்றணும். சரியா, அதனால தான் நான் என்ன சொன்னேன், நீங்கள் பயிற்சி பகுதியை ஃபுல்லாக வாசிச்சுட்டு இங்கே வாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் டக்குன்னு புரிஞ்சிடும். அதை வச்சு விதிகள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அப்போ இந்த யா தான் எனக்கு இங்கே என்னது, உடம்படு மெய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யா மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய எழுத்துக்கள் எனக்கு தோன்றுது. சரியா, அதை பற்றி தான் இந்த பகுதியில் நமக்கு சொல்கிறாங்க. நிலைமொழியினுடைய ஈற்றில் ஈ ஈ ஐ என்னும் உயிரெழுத்துக்களை ஈராக உடைய சொற்கள் நிற்கும். அப்போ இங்கே ஐ வந்த மாதிரி, சரியா, ஐ தானே ஈற்றெழுத்து. அதே மாதிரி ஈ ஈ ஐ அப்படின்ற எழுத்துக்கள் ஈற்றெழுத்தாக இருந்தால் அங்கே தோன்றக்கூடிய எழுத்து என்னவா இருக்கும், யகரமாக இருக்கும். சரியா, ஸோ இ ஈ ஐக்கு யா தான் தோன்றும்.
சரியா? மேற்கொண்டு என்ன சொல்றாங்க, அவற்றின் முன் 12 உயிர்களையும் முதலாவதாக உடைய சொற்கள் சேரும். அந்நிலையில் எகரம் உடம்படுமையாக தோன்றும். யாருக்கு? நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து ஈ, ஈ, ஐ இந்த 3 எழுத்தா இருந்தா யா அப்படின்ற ஒரு எழுத்து தோன்றிடுமா? பார்க்கலாமா? மணி கூட்டல் அழகு, ஈ தானே ஈற்றெழுத்து, என்ன தோன்றிடுச்சு எனக்கு? மணி அழகு. தீ கூட்டல் எரி, ஈ தானே ஈற்றெழுத்து, எனக்கு என்ன ஆயிடுச்சு? தீ எரி அப்படின்னு ஆயிடுச்சு. ஓடை கூட்டல் ஓரம், சரியா? எனக்கு இது எப்படி மாறுது? ஓடையோரம், எகரம் தோன்றிடுச்சு இல்லையா? இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, ஈ ஐ வந்துச்சு அப்படின்னா எகரம் உடம்படுமையாக அந்த இடத்துல தோன்றிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, விதியில் எப்படி வார்த்தைகள் இருக்குது, அந்த கண்டிஷன் அப்படின்றது எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்குறோம். ஒருவேளை இந்த ஈஇஐ தவிர வேற உயிரெழுத்துக்கள் நிலைமொழியினுடைய ஈராக வரும் பொழுது அவற்றின் முன் வரும் மொழியில் 12 உயிர்களும் வந்து புணர்கையில் வகரமை தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈஇஐ தவிர்த்து மற்ற எழுத்துக்கள் ஏதாவது வருமொழியில் முதல் எழுத்தாகவோ வந்துச்சு அப்படின்னா வகரம் அப்படின்றது எனக்கு தோன்றிடும். எடுத்துக்காட்டுக்கு பல குட்டல் உயிர் ஈற்றெழுத்து என்னது? ஆ தான். ஈஇஐ இல்லை, ஈஇஐ வந்தால் யா வந்துடும். மற்ற எழுத்துக்கள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? வகரம். பல கூட்டல் உயிர் எனக்கு எப்படி ஆகுது? பல உயிர் அப்படின்னு மாறுது. பலா கூட்டல் இலை, இவ் அங்கே போட்டுடணும், இவ்வு கூட்டல் இ, பலா இலை அப்படின்றது தான், சரியா? பா கூட்டல் இனம், பா வினம் அப்படின்றது தான், சரிங்களா? அப்போ 2 கண்டிஷன் நம்ம இங்கே படிக்கிறோம், சரியா? ஈஇஐ வந்துச்சு அப்படின்னா எனக்கு என்னது? எகரம். அதே நேரத்தில் அது தவிர்த்து பிற எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வகரம் அப்படின்றது தான் இந்த பகுதியில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் சில எக்ஸப்ஷனல் கேஸ் அப்படின்றதும் உண்டு நமக்கு, சரிங்களா? எடுத்துக்காட்டுக்கு இங்கே பாருங்கள், பலா அப்படின்றது நமக்கு என்ன முடியுது? ஆ அப்படின்ற எழுத்து எனக்கு ஈற்றெழுத்தா முடியுது. அதே நேரத்தில் வருமொழியில் முதல் எழுத்து எனக்கு என்னவா இருக்குது? ஈ அப்படின்றது வருது. அப்போ இந்த இடத்துல நான் வகரம் போட்டுடலாமா? இந்த குறிப்பு படி அதுதானே சரி. ஈஇஐனா எகரம் வரணும். இந்த இடத்துல எனக்கு யார் தான் வந்திருக்கிறா? ஆ தான் வந்திருக்குது ஈற்றெழுத்தா. அப்போ நான் வகரம் போட்டுடலாம் இல்லையா? வகரம் போட்டால் நமக்கு கரெக்டா? கொஞ்சம் நிதானிச்சு யோசிச்சு பாருங்க. இப்போ நான் சொல்லும் போதும் வகரம் தான் சொன்னேன், சரியா? தப்பு தானே அது? எடுத்துக்காட்டுக்கு நான் அந்த சொல்ல எழுதுறேனே, ஒருவேளை வகரம் போட்டுட்டேன், எப்படி மாறும்? பலா விலை அப்படின்னு மாறுமா இல்லையா? பலா விலைனா அதுக்கு அர்த்தம் என்ன? பலாவினுடைய விலை, ப்ரைஸ், ரேட் அப்படின்னு மாறுது, சரியா? அப்போ இந்த இடத்துல எனக்கு நான் அதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன்? பலா இலை அப்படின்னு போட்டுக்கிறேன். அது எப்படி ரூல்ஸை மீறி நாம் போடலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? ஈஇஐ வந்தால் தான் எகரம் வரணும், இங்கே ஆ வந்திருக்குது, நீங்கள் எப்படி ஈ போடலாம்? வகரம் தான் அந்த இடத்துல வரும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணலாம் இல்லைங்களா? நீங்கள் அதே இடத்துல பா குட்டல் இனம், இங்கே ஆ வந்திருக்கு, இங்கே மட்டும் வகரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, டவுட் வருது இல்லை? ஸோ அந்த டவுட்டை அப்படியே வச்சுக்கோங்க. கீழே அந்த விதியை நமக்கு படிக்கும்போது தெளிவுபட புரியும், சரிங்களா? ஸோ நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து வருமொழியில் 12 உயிரெழுத்துக்களையும் உடைய சொற்கள் வந்து புணர்கையில் எகரமோ வகரமோ தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து என்னது? ஏகாரம். சே கூட்டல் அடி, இதை நான் எப்படி மாற்றலாம்? சேயடி அப்படின்னும் எழுதலாம், சேவடி அப்படின்னும் எழுதலாம், சரியா? சே அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியில் என்னென்னு நாம் எழுதியிருப்போம்? தெய்வம் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? சேயடி, சேவடி அப்படின்னு எழுதலாம். தேவாரம் அப்படின்றத நமக்கு பிரித்து எழுதியிருக்கிறாங்க. எப்படி எழுதியிருப்பாங்க? தே கூட்டல் ஆரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சே அப்படின்னா உயர்வு அப்படின்னு படிச்சிருப்போம், தே அப்படின்னா கடவுள் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? தேவனுக்கு சூட்டக்கூடிய அந்த
ஆரம் அப்படின்னு நாம் படிச்சிருப்போம். அடுத்து பாருங்க, இவனே அவன் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நமக்கு என்னது தோன்றி இருக்குது? யகரம். இவனே யவன் அப்படின்னு நமக்கு தோன்றி இருக்குது. அப்போ 3 விஷயம் படிச்சிருக்கிறோம். அப்போ ஐ வந்தால் யகரம் வரும், மற்ற எழுத்து வந்துச்சு அப்படின்னா எனக்கு வகரம் வரும், ஏ வந்துச்சு அப்படின்னா இந்த 2ம் வரும் அப்படின்னு நாம் இதை முடிச்சிட முடியாது. சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல நாம் ஒரு விஷயம் பார்த்தோம்ல, பலா விளை அப்படின்றது பலா இலை அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு. அப்போ ஒரு வார்த்தை, ஒரு சொல், ஒரு ஸ்டேட்மெண்ட் நாம் தமிழ் புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ எனக்கு இங்கே 2 சொற்கள் பிரிச்சிருக்கு. பலா இலை அப்படின்றது பிரிச்சிருக்கு. அதை சேர்க்கும்போது நான் புணர்ச்சி விதி அப்ளை பண்ணுறேன்னு பலா விலை அப்படின்னு மாற்றினா அதனுடைய அர்த்தமே மாறிடும். அர்த்தம் மாறாமல் அதை சேர்த்து எழுதணும் அப்படின்றது தான் அடிப்படையான விதி, புத்தகத்தில் கொடுக்கப்படாத ஒரு விதி. சரியா? இதில் நன்னூலார் என்ன சொல்கிறாரு? ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும் அப்படின்றத விதியாக இந்த பகுதியில் நாம் படித்தாலும் மீனிங்ஃபுல்லாக பார்க்குறப்ப எது பொருந்துதோ அதை அந்த இடத்துல நாம் பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும் அப்படின்னு நம்ம இந்த விதியை படிக்கிறோம். ஆனால் சொற்களை சேர்த்து எழுதும் பொழுது அதனுடைய பொருள் அப்படின்றது மாறுபடக்கூடாது அப்படின்றதுனால இந்த மாதிரியான எக்ஸப்ஷனல் கேஸும் நாம் பார்க்குறோம். சரிங்களா? அப்போ ஏனைய எழுத்துக்கள் முன்னாடிலாம் எனக்கு வகரம் வரணும் அப்படின்றது கடந்து இந்த 2ற்கும் இடையிலான அந்த பொருத்தப்பாடு அப்படின்றத நான் தெளிவுபட பார்த்து வச்சுக்கணும் அப்படின்றது தான். இப்போ 3வது ஒரு விதி நான் படிக்கிறேன். என்னது? ஐ வழி எவ்வும் யகரத்தை தான், எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் வகரம் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும் அப்படின்னு நமக்கு தெளிவுபட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதற்குரிய எடுத்துக்காட்டு நாம் பார்க்கலாமா? இந்த சொல் எப்படி இருக்கு? காட்சி கூட்டல் அழகு இகர எழுத்தை ஈற்றெழுத்தாக கொன்றதனால் உயிரீற்றெழுத்து வருமொழியிலையுமே உயிரெழுத்து இருக்கு. அதனால எனக்கு என்ன தோன்றியிருக்கு? ஐவழி எவ்வும்னு படிச்சிருக்கிறோம் இல்லையா? அதனால காட்சி அழகு. தீ கூட்டல் அணைப்பான் ஈற்றெழுத்து என்னது? அப்படின்றது. அப்ப தீ அணைப்பான். கலை கூட்டல் அறிவு ஐகார ஈறு தான் எனக்கு வந்திருக்கு இல்லையா? அப்போ எனக்கு என்ன ஆகுது? கலை அறிவு அப்படின்னு ஆகுது. சரிங்களா? அப்போ மா கூட்டல் இலை ஆகார ஈறு இல்லையா? அப்போ நான் எப்படி மாறுறோம்? மாவிலை அப்படின்னு அதை எழுதுறோம். பூ கூட்டல் அழகு நமக்கு எப்படி மாறுது? பூவழகு அப்படின்னு மாறுது. சே கூட்டல் இலை சேய் இலை அப்படின்றது மாறுது. இப்போ இதில் ஒரு 2 கேள்வி வருதா சார்? பலா விளை அப்படின்னு பார்த்துட்டோம், பலா இலை அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் அங்கே மா இலை அப்படின்றது நமக்கு மா இலை அப்படின்னு எழுதிடலாமே, யகரமே வந்துடலாமே. மா விலை அப்படின்னு ஏன் தோன்றுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ ஆகார ஈரில் நமக்கு இந்த டவுட் இருக்குது இல்லையா? அதாவது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்தில் ஆகாரம் வர்றப்ப ஆள முடிகிறப்ப எனக்கு வகரம் பயன்படுத்தணுமா யகரம் பயன்படுத்தணுமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. சரியா? அந்த கேள்வியை அடுத்தடுத்து நாம் விதிகள் பார்க்கும்போது தெளிவுபடுத்தலாம். தெளிவுபடுத்திட்டு மறுபடியும் இந்த பகுதியை பார்க்கலாம். இப்போ ஏன் அதை நாம் முழுமையாக பார்க்கல அப்படின்னா அது சார்ந்த விதிகள் நமக்கு பின்னாடி வருது அப்படின்றதுனால இதை நாம் பார்க்கல. அப்போ இந்த 2 வார்த்தைகளையும் ஞாபகம் வச்சுக்கணும். மா இலை அப்படின்றத சேர்த்து எழுதும்போது மா விளை அப்படின்னு எழுதிட்டோம். அப்போ அதே மாதிரி பலா இலை அப்படின்றத ஏன் நான் பலா விளை அப்படின்னு எழுதலை, பலா இலை அப்படின்னே எழுதுனேன் அப்படின்ற ஒரு கேள்வி. சரிங்களா? ஸோ அதை தெளிவுபடுத்திடலாம் நாம் வரக்கூடிய பகுதிகளில்.
ஸோ அடுத்து பாருங்க, இயல்பீறு விதியீறு புணர்ச்சி அப்படின்னு நம்ம கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். இயல்பீறு அப்படின்றது என்ன சொல்றாங்க, இயல்பீராகவோ விதியீராகவோ வரும் நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிரெழுத்துடன் காசா தா பா எனும் வல்லின மெய்களை முதலில் கொண்டு வருமொழி சொல் சேரும்போது அவற்றிற்கிடையே வல்லொற்று மிகுந்து புணரும். இயல்பீறு என்பது இயல்பாக நிற்கும் சொல்லினுடைய வடிவம். விதியீறு என்பது புணர்ந்தபின் நிற்கும் சொல்லினுடைய வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பள்ளி குட்டல் தோழன் எனக்கு எப்படி மாறி இருக்குது, பள்ளி தோழன் அப்படின்னு மாறி இருக்குது. சரியா? ஸோ இதில் எந்த விதமான பெரிய மாற்றமுமே நமக்கு நிகழலை. இதே இது பாருங்க, நிலம் குட்டல் தலைவர் அப்படின்றதுல எனக்கு மகரம் கெட்டிருக்குது இல்லையா? அதே நேரத்தில் இத்து அப்படின்ற ஒரு ஒற்று எனக்கு அந்த இடத்துல உருவாயிருக்குது. அதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம், நிலத்தலைவர் அப்படின்னு சொல்கிறோம். நிலம் குட்டல் தலைவர், நிலத்தலைவர் அப்படின்னு நாம் பார்க்குறோம். இதுதான் என்னது, விதியீறு அப்படின்றது. சரிங்களா? எடுத்துக்காட்டாக நாம் இந்த பகுதியில் பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல இயல்பு அப்படின்னு நாம் சொல்கிறோம், ஆனால் இத்து அப்படின்றது தோன்றி இருக்குல்ல, அதனால் எந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு தானே. அதை எப்படி நீங்கள் இயல்பீறு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, ஏற்கனவே இருந்த வார்த்தைகள் அதில் சொல்லல எந்த விதமான மாற்றமும் ஏற்படலை. புதிதாக ஒரு எழுத்தானது இணைந்திருக்கிறது. இயல்பீரை பொறுத்த மட்டுக்கும் இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இயல்பீருக்கான எடுத்துக்காட்டு, விதியீரில் எனக்கு மகரம் கெற்று நிலத்தலைவர் அப்படின்ற ஒரு தோன்றலும் நிகழ்ந்திருக்குது. அதனால் அதை விதியீறு அப்படின்னு அடையாளப்படுத்துகிறேன். மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா மறுமொழியில் வல்லின எழுத்தான கா சா தா பா இடம்பெற்றால் அதனுடைய ஒற்றெழுத்தானது முன்னாடி வந்துடும். பாருங்க, திரை கூட்டல் படம் எனக்கு சேர்த்ததும் போது என்ன வந்துருச்சு, திரைப்படம். அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கா சா தா பா மிகும். என்ன உயிர் முன் ஏன் கொடுக்குறாங்க, நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து எனக்கு என்னவா இருக்குது, ஐயா இருக்குது. அந்த ஐயத்தான் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் முன் காசா தாப மிகும் அப்படின்றது தான். மரம் குட்டல் களம் இது அழிஞ்சிருச்சு. இங்கே ஈற்றெழுத்து என்னது, மர ஆ அப்படின்றது தான் இல்லையா? அப்போ ஆ முன் இந்த காசா தாப மிகும், மரக்களம் அப்படின்னு எனக்கு மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ அந்த வேறுபாட்டை புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதனுடைய விதியாக என்ன சொல்கிறாங்க, அந்த மகரம் கெடுறத மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் எனும் விதியின்படி மர கூட்டல் களம் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப மிகும் என்னும் விதிப்படி மரக்களம் அப்படின்னு ஆயிடுச்சு. மவ்வீறு ஒற்றழிந்து, மவ்வீறுன்னு எதை குறிக்கிறாங்க, மரம் கூட்டல் களம். அந்த மகரம் நமக்கு கெடுது இல்லையா, இம் அப்படின்ற மகர ஒற்று கெடுது இல்லையா? அதைத்தான் எனக்கு என்ன சொல்றாங்க, மவ்வீறு ஒற்றழிந்து. உயிர் ஈறு ஒப்பவும் அப்படின்றது என்னது, இந்த ராவை எப்படி பிரிக்கிறோம், இரு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கிறோம். அந்த அகரத்தை தான் உயிர் ஈறு அப்படின்னு அந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறாங்க. அப்படி உயிரை ஈற்றாக அமைந்த ஒரு சொல்லானது வரும் பொழுது என்னாகுதான், காசா தாப மிகும் அப்படின்றது தான். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் எனும் விதியின்படி அந்த மகரம் கெட்டொழியுது. அதனை தொடர்ந்து இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தா ப மிகும் எனும் விதிப்படி இக் அப்படின்ற ஒற்றெழுத்து அந்த இடத்துல எனக்கு தோன்றுது. அதனால் அந்த சொல்லானது எனக்கு எப்படி மாறுது, மரக்களம் அப்படின்னு மாறுது. அப்போ இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப மிகும் விதவாதன மண்ணே அப்படின்னு இந்த விதியை நமக்கு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போது இந்த பகுதி வரைக்கும் நாம் இந்த வகுப்பில் முடிச்சுக்கலாம். இந்த குற்றியல் உகரப்புணர்ச்சி அப்படின்றத நாம் தனி வகுப்பாக பார்க்கலாம். இதில் நாம் என்னென்னலாம் பார்த்துருக்குறோம், எழுத்துன்னா என்ன, அதனுடைய 12 வகை பார்த்துருக்குறோம். அந்த எழுத்தினுடைய அமைப்பானது முதல் எழுத்துன்னா என்ன, சார்பெழுத்து அப்படின்றது தனிப்பகுதியாக நமக்கு பின்னாடி வரும். இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பொறுத்த மட்டுக்கும் புணர்ச்சி அப்படின்றத பார்த்தோம். இந்த புணர்ச்சி அப்படின்றத அதனுடைய அமைப்பின் அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கிறாங்க, இயல்பு, விகாரம். விகாரம்னா 3 வகை பார்த்தோம், தோன்றல், திரிதல், கெடுதல். எனக்கு உயிர் ஈற்று புணர்ச்சினா என்னன்னு தெரியும், மெய்யீற்று புணர்ச்சினா என்னன்னு தெரியும், உயிர் முதல்னா என்னன்னு தெரியும், மெய் முதல்னா என்னன்னு தெரியும்.
உயிரீறு மெய்யீறு அப்படின்னா என்னால் அடையாளப்படுத்த முடியும். அதை வைத்து நான் சில விதிகளையும் கற்றுக்கொண்டேன். என்னென்ன விதிகள்லாம்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, பால் குட்டலாடை பாலாடை அப்படின்னு பார்த்தோம். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்துருது, ரொம்ப அடிப்படையான விஷயம். அடுத்து பாருங்க, தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். தனிக்குறில் எதை பார்த்தோம்? மா அப்படின்ற ஒரு தனிக்குறில், அது கீழே முன்னாடி இன் அப்படின்ற ஒற்று வந்துச்சு அப்படின்னா என்னாகும்? உயிர் வந்துச்சு அப்படின்னா அந்த ஒற்றானது இரட்டும். அப்போ தனிக்குறில் முன் ஒற்று வந்து வருமொழியில் முதல் எழுத்தா உயிரெழுத்து வந்தால் அந்த ஒற்றானது இரட்டும் அப்படின்றது தான், ரெண்டாகும். அதைத்தான் என்ன சொல்கிறாங்க? இரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்படு மையை பொறுத்த மட்டும் என்னென்னலாம் பார்த்தோம்? ஈ ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும். அப்போ இதில் ஒரு பெரிய டவுட்டு நமக்கு இருக்குது இல்லையா? பலா கூட்டல் இலை பலா இலை அப்படின்னு போட்டோம், மா கூட்டல் இலை மா விலை அப்படின்னு போட்டோம். சரியா? அப்போ எப்படி இப்படி போட போச்சு? இந்த ரூலை மீறி எப்படி நாம் வகரத்தை பயன்படுத்தணும், அப்போ எந்தெந்த இடத்துல எகரம் பயன்படுத்தணும், எந்தெந்த இடத்துல வகரம் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இந்த இடத்துல இருக்குது இல்லையா? அப்போ அதை நாம் தெளிவு பண்ண போகிறோம் அடுத்த வகுப்பில். அது கடந்து அதற்கான எடுத்துக்காட்டு பார்த்தோம். இயல்பீருன்னா என்ன, விதியீருன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதனை தொடர்ந்து அது சார்ந்த இறுதியா ஒரு கண்டிஷன் பார்த்துருக்கோம். இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாபா மிகும். அதாவது நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து அந்த மவ்வீர் ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பவும் எனும் விதிப்படி மகர ஒற்றானது அழிஞ்சிருச்சு. அதனை தொடர்ந்து வருமொழியில் முதல் எழுத்தா காசா தாபா இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஒற்றெழுத்தானது மிகும் அப்படின்றது தான். மரக்களம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. மரம் குட்டல் களம் அப்படின்றது நமக்கு எப்படி மாறி இருக்குது? மரக்களம் அப்படின்னு மாறி இருக்குது. சரிங்களா? ஸோ அதான் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப மிகும் விதவாத மண்ணே அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ நம்ம தெளிவுபட படிச்சுக்கிறோம். ஒவ்வொரு விதியையும் அதற்குரிய வார்த்தைகளை நமக்கு மனப்பாடமாக சொல்ல தெரியணும், அதற்குரிய எடுத்துக்காட்டுகளை நமக்கு எழுத தெரியணும். இதுக்கிடையில் நமக்கு வந்த டவுட்ஸை பின்னாடி அடுத்தடுத்த விதிகள் படிக்கும் பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவுபட அது தெளிவாயிடும். சரிங்களா? ஸோ இப்போ விதி எனக்கு நினைவு இருக்கணும், அதற்குரிய எடுத்துக்காட்டுகள் எனக்கு நினைவு இருக்கணும். இதிலிருந்து கேள்விகள் எந்தெந்த மாதிரி வரலாம் அப்படின்றதையும் நம்ம கடைசியில் பார்க்க போகிறோம். புத்தகங்களில் கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தைகளில் என்னென்ன விதிகள் அதில் அப்ளை ஆகிருக்கு, பயன்படுத்தியிருக்கிறாங்க, எதன் அடிப்படையில் அதில் இந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு அப்படின்றதையும் நாம் அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். நல்ல தலைப்பில் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.